क्या हुआ कैसे हुआ எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. மனோவேகம் வாயு வேகம். நரி கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்குமா. சார் அது நரி இல்ல சார், பூனை. இவ நரிதான். ஹானஸ்டிங்கிற பொய் போர்வையை போத்திட்டு இருக்கிற குள்ள நரிதான் இவ. எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. எல்லா கொலையுமே இவதான் பண்ணியிருக்கா. அப்படியா சார்? எப்படி சொல்றீங்க? அதோ டெட் பாடி இருக்குல்ல, அத தட்டி எழுப்பி அதுகிட்ட கேளு, அது சொல்லும். ஐயோ ஆமா, இவன் ஏன் என் வீட்டுல வந்து சாகல, உன் வீட்டுல வந்து சாவல, இவர் வீட்டுல வந்து சாவல, இவ வீட்டுக்கு வந்து எதுக்கு சாவணும்? இங்க பாரு, அவனுக்கு இவளுக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்கணும். ஐயோ பாவம், என்ன பண்றது, வயசு இல்ல, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. அதனாலதான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ என்ன சம்பந்தமோ யாருக்கு தெரியும். வீட்டுக்கு வந்திருக்கான், இங்க ஏதோ கசமுசா நடந்திருக்கு, கழுத்தை அறுத்துட்டான். அவ்வளவுதான். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, கழுத்தை அறுத்து இருக்கல்ல. கழுத்து அறுத்து இருக்கிற முறைய பார்த்தா அந்த 4 கொலையையும் இவதான் பண்ணிருப்பான்னு தோணுது. தோணுதெல்லாம் இல்ல, இவதான் பண்ணியிருக்கா. ஏய் கூட்டிட்டு வாட. மேடம். ஹலோ, என்ன மசாஜா பண்ண போற? ரத்ன கம்பளத்தை விரிச்சு வரையறுக்க போறியா என்ன? ஏய் விளங்க மாட்டேன் மாட்டு. இதுக்கப்புறம் கதை. பாருங்க சார், இவ்வளவு ஜீப்ல ஏத்தாதீங்க. ஒரு 4 தெருவை சுத்தி காட்டிட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம். அப்பதானே எல்லாருக்கும் தெரியும். என்னம்மா குவீனே, ஸ்டார்ட். ஃபாலோ மீ. உன்ன மாதிரி ஒரு சிங்க பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. டியூட்டில நேர்மையா இருக்கிறதே ஒரு தப்பா அப்படின்னு தானே தோணுது. உன்னை பார்த்தா ஐயோ பாவம்னு தோணுது. முனியப்பா சார், நான் சொல்றத சரியா எழுதிக்கங்க. சரிங்க சார். எஃப்ஐஆர் எப்படி எழுதணும்னா, குற்றவாளி வாழ்க்கை பூரா ஜெயிலே இருக்கணும் அப்படி எழுதணும். என்னையா மூஞ்சியா பார்த்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எழுதுங்க. முடியப்பா, எவ்வளவு நேரம் என் மூஞ்சியா பார்த்துட்டு இருப்பீங்க? நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு வேற போகணும். அங்க ஜுடிஷியல் கஸ்டடியை கேட்டு வாங்கணும். அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாதி ராத்திரி ஆயிடும். இல்ல நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல இங்கேயே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டேன் சார், எழுதிட்டேன். நான் சொன்ன மாதிரியே கரெக்டா எழுதணும். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க சார். இவன் கூட வேலை செய்யணும்னு என் தலையெழுத்து. மேடம், நீங்க எப்படி அமைதியா இருந்தா உங்களை பெர்மனண்டா உள்ள வைக்க பிளான் போட்டுருவாங்க மேடம். என்னதான் நடந்தது சொல்லுங்க மேடம். பிரியா, பிரியா, என்ன சொல்றீங்க மேடம்? நீங்க சொன்ன கதைய வேற யாராவது நம்ம கிட்ட சொன்னா நம்ம நம்புவோமா? உண்மையை சொன்னாதானே வெளியே வரத்துக்கு ஏதாச்சும் பண்ண முடியும். என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? சாருக்கு ஒரு போனை போட்டுற வேண்டியதான். சார் சொல்லுங்க சுபாஷ். அது மேடம் வந்து எனக்கு தெரியும், நான் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். வைங்க.
என்னையா அது? What the hell is happening here, I say? ஓபன் பண்ணுங்க. ரிலீஸ், I say. சார் குற்றவாளி எப்படி சார் வெளியே விட முடியும்? இங்க நடந்த எல்லாத்தையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கூட தோணல? சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. மேஜிஸ்ட்ரேட் எங்களை 10 மணிக்குள்ள வர சொல்லியிருக்காரு சார். சோ என்ன ப்ரொசீஜர் பண்ணிருக்கீங்க? எஃப்ஐஆர் ரெடியா இருக்கு சார். சைனிங் மட்டும் ஒரு பாக்கி இருக்கு. பாருங்க, அதையெல்லாம் பெண்டிங்ல வைங்க. ரிலீஸ், I say. சார் You do what I tell you to do. Go. எஸ் சார். Remove the damn thing, I say. என்னம்மா அது? என்ன நடந்துச்சு? சார் எனக்கும் எதுவும் தெரியல சார். நான் ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல மீட்டிங் முடிச்சிட்டு வரும்போது இதெல்லாம் நடந்திருந்தது சார். எனக்கு என்னமோ அந்த எம்எல்ஏ ஆட்கள் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அப்படி இல்லனா இந்த சீரியல் கில்லர் இதெல்லாம் பண்ணிருப்பானோன்னு தோணுது. டவுட் இல்லம்மா, உனக்கு தேவையானது ப்ரூஃப். கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி ப்ரூஃப் வேணும். சார் just give me 2 days டைம் சார். ப்ரூஃபோட நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். அது எப்படி பண்ண முடியும் துர்கா? நான் உன்னை அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொன்னேன். ஆனா நீ அதை கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்ட. சார் நான் இன்னும் டியூட்டில இருந்து ரிலீவ் ஆகவே இல்லை சார். எனக்கு இன்னும் ரிப்போர்ட் பண்றதுக்கு 48 hours டைம் இருக்கு சார். அந்த டைம் எனக்கு கொடுங்க சார் போதும். நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் 48 hours. அதுக்குள்ள இதையெல்லாம் சால்வ் பண்ணி ஆகணும். இல்லனா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அண்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் ஆல் அட் மை ரிஸ்க். தேங்க் யூ சார். சார் அது வரைக்கும் நான் என்ன பண்றது சார்? ஓ, நீங்களா? ஆமா சார். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. அவுட்டிங்கா சார்? ஆ, சரி. சிறகை மடக்காதே, மறக்க தயங்காதே, மனதை முறிக்காதே, சுயத்தை இழக்காதே பெண்ணே. கற்பென்றே சொல்லியே பூட்டியே வைத்தனர் கொற்றவை நீ அடி வென்று வாடி. பொறுமையே நீ என பொத்தியே வைத்தனர் பூகம்பம் நீ அடி பொங்கி வாடி. சிங்கமே நீ அடி கூண்டுக்குள் ஏனடி செண்முகம் கொள்ளடி. சிரித்தான் பாயடி சத்திரம் பொய்யடி அத்திரம் கொள்ளடி சுத்திரம் செய்யடி சூழ்ச்சியை வெல்லடி. சுபாஷ் எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன்ல இருக்கேன் மேடம். எனக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. என்ன லீட் மேடம்? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருந்தேன். இன்சிடென்ட்ஸ் நடந்த அன்னைக்கு என் வீட்டு முன்னாடி சஸ்பீஷியஸா ஒரு கார் வந்து போயிருக்கு. அப்படி எந்த கார் மேடம்? அத போன்ல சொல்ல முடியாது. நீங்க ஸ்டேஷன்ல இருங்க, நான் வரேன். ஓகே மேடம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.